காலம் கருதி இந்நிகழ்வில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கல்லூரி கல்விக்கான எதிர்கால திட்டம் 2030 உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். இலக்கு 1 ஒருங்கிணைந்த உயர்கல்வி மேம்பாட்டு அமைப்பு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பல்வேறு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. அனைத்து கல்வி நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு உயர்கல்வி மேம்பாட்டு அமைப்பு ஒன்றை ஏற்படுத்துகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அனைத்து கல்லூரியினுடைய வளங்களையும் ஆசிரியர்களுடைய வளங்களையும் அனைத்து மாணவர்களும் அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் பயன்படுத்த முடியும். அதன் மூலம் 2030 திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஒரு அறிவுசார் மாவட்டமாக திகழும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கு 2 ஆராய்ச்சி மாணவர் விடுதி அமைத்து கொடுத்தல். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட முழுநேர முனைவற்பட்ட ஆராய்ச்சி மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். பல்வேறு கல்லூரிகளிலே அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆராய்ச்சி மாணவர்கள் என்று மாவட்ட அளவிலான ஆய்வு விடுதி வசதிகள் இல்லை. அத்தகைய விடுதி வசதிகளை ஏற்படுத்தி தருகின்ற பொழுது அவர்கள் ஆய்வு செய்வதற்கும் அதற்கான வசதி வாய்ப்புகளையும் பெறுவதற்கும் மிகவும் உந்து சக்தியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இலக்கு 3 ஒவ்வொரு மாவட்டத்திலும் தற்பொழுது பள்ளி அளவிலே மாதிரி பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. அதுபோன்றே கல்லூரி அளவிலும் ஒவ்வொரு அரசு கல்லூரியையும் மாதிரி கல்லூரியாக தரம் உயர்த்து அந்த கல்லூரியிலே அனைத்து நவீன வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் மாணவர்களும் இங்கே இருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்களும் மிகப்பெரிய அளவிலே பயன் பெறுவார்கள் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கு 4 ஒருங்கிணைந்த மொழித்திறன் ஆய்வுக்கூடம் அமைத்தல். இன்று தமிழக மாணவர்கள் மிகவும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை மொழித்திறன். அந்த மொழித்திறனை மேம்படுத்துவதற்காக திருச்சி மாவட்டத்திலே ஒருங்கிணைந்த மொழித்திறன் ஆய்வு வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது அவர்கள் ஆங்கில மொழித்திறனோடு மட்டுமல்லாமல் உலகளாவிய மொழித்திறனை கற்றுக்கொண்டு அதன் மூலம் வெளிநாடுகளில் தங்கள் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்ய முடியும். இன்று தமிழக மாணவர்கள் மிகப்பெரிய அளவிலே வெளிநாடுகளிலே உருவாக்கி கொண்டிருப்பதற்கு மொழித்திறன் ஒரு முக்கிய காரணம். அதை மனதில் வைத்து திருச்சிராப்பள்ளியிலும் ஒரு மொழித்திறன் ஆய்வகத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் மாணவர்களின் வெளிநாட்டு கனவை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இலக்கு 5 குவாண்டம் ஏஐ மற்றும் ஸ்வர்ண நுண்ணறிவு. இன்றைய உலகத்திலே செயற்கை நுண்ணறிவு என்பது தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். அந்த செயற்கை நுண்ணறிவின் மூலமாக அனைத்து அம்சங்களும் எதிர்காலத்தில் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான நவீன குவாண்டம் ஆர்டிஃபிஷியல் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப வசதி தேவை. அந்த தொழில்நுட்ப வசதியை தனி ஒரு நிறுவனமோ தனி ஒரு நபரோ ஏற்படுத்த முடியாது. அதை அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்படுத்துகின்ற பொழுது, குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஏற்படுத்துகின்ற பொழுது அதன் மூலம் எதிர்காலத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆய்வாளர்கள் அனைவரும் இந்த தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவார்கள் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். கடைசி இலக்காக உறைவிட பயிற்சி மையம். சென்னையிலே அண்ணா வேளாண்மை பயிற்சி மையம் என்று ஒன்று உள்ளது. போட்டித் தேர்வுகளுக்கு, குறிப்பாக IAS IPS போன்ற பணிகளுக்கு தேர்வாகக்கூடியவர்கள் அங்கே பயிற்சி மையத்தில் படிக்கிறார்கள். அவர்களுக்கு மாநில அரசு நிதியை வழங்குகிறது. மிகவும் அதிகமான அளவில் பயிற்சி பெற்று இப்போது நமது UPS எக்ஸாமிலே தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் மத்திய அரசு பணிகளிலே நமது மாணவர்கள் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறுவதற்காக ஒரு உண்டு உறைவிட பயிற்சி மையம் ஏற்படுத்தி தர வேண்டும். ஏனென்றால் நாம் மாணவர்கள், பெரும்பாலான மாணவர்கள் மாநில அரசு பணிகளையும் தனியார் துறை பணிகளையும் மட்டுமே நம்பியிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு பணிகளில், குறிப்பாக வங்கித்துறை, ரயில்வே துறை, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்ற மத்திய அரசு பணிகளிலே தமிழக மக்களின், தமிழக மாணவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. அந்த எண்ணிக்கையை
2030ஆம் ஆண்டுக்குள் 30% அதிகரிக்கப்பட வேண்டும். அப்படி 30% அதிகரிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மத்திய அரசு பணி தேர்வுக்கான பயிற்சி மையம், உண்டு உறைவிட பயிற்சி மையம் ஏற்படுத்தி அதன் மூலம் நம் மாணவர்களை மத்திய அரசு பணியில் சேர்வதற்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும். இத்தகைய 6 இலக்குகளை தமிழகத்தில் உள்ள குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் கல்லூரி கல்வித்துறை சார்பாக சமர்ப்பித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.